நீங்க ஒன்ஸ் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நண்பராக இருந்தாலும் கூட கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வாங்கின கடன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களுக்கு உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. கும்பராசி என்பர்கள் இல்ல அவர்களோட சில வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் ஆகிறாரு. அயன சயன ஸ்தானத்துல அவர் உச்சம் ஆகிறார். 11ஆம் இடத்துல இருந்து பயிற்சியாகி 12ஆம் இடத்துல உச்சம் ஆகிறார். உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான். அடுத்து கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியும் அந்த செவ்வாய் தான். 12ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால நமக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள்லாம் வரப்போகுது. உங்களுடைய ராசியின் மீதே ராகு பயணிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த காலகட்டம் செவ்வாயும் 12ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால கொஞ்சம் மன ரீதியான சில குழப்பங்கள் இவர்களுக்கு அதிகரிக்கும். ஏதாவது நம்ம தவறான விஷயத்துல மாட்டிடுவோமோ, ஏதாவது வழக்குகள்ல நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துருமோ, நமக்கு கடன்கள்னால ஏதாவது பிரச்சனைகள் வருமா, நம்மளுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமா, இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணோட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் இருக்க போது. இந்த மாதத்துல அதாவது 16ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சம் பெற போறார். கொஞ்சம் ஓய்வு இல்லாமல் நீங்க உழைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய 3ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறதுனால உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. கும்பராசி என்பர்கள் இல்ல அவர்களோட ரொம்ப டிராவல் பண்ணீங்க, அவங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அவங்க உங்க பேச்ச கேட்காம அவங்களே ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து சில ஆர்டர்ஸ் எல்லாம் மாத்துறதுக்கு உண்டான ஒரு நேரம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க ஏதாவது எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு அது எதிர்மறையாக இருக்கலாம். இத மாதிரியாகலாம் அந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் விலகி இருப்பது இந்த 45 நாட்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவு எடுக்கணும். எனக்கு இந்த வேலை சரியில்லை, நான் அங்க போனா நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரியாக இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரியாக தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த வேலையை செய்யவே கூடாது. உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த இடமாற்றம் செய்யறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த வேலையை விட அது நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு நீங்க போனீங்க அப்படின்னா அங்கேயும் இதே மாதிரியான தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா செவ்வாய் ராகு அப்படின்ற சேர்க்கை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் காம்பினேஷன் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ராகு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அந்த மகர ராசியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறார். இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கும்ப ராசியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படின்றது அதிகப்படியாக செயல்படும். அதனால எல்லாரிடத்துலயும் போய் கோவப்படுறது, ஒரு பொது இடத்துல போய் தேவையில்லாம வார்த்தைகளை விடுறது, இது எல்லாமே நீங்களே உங்களுக்கு சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம். அதனால பெரிய அளவுக்கு எதையும் எதிர்பார்க்காமல் நீங்க உங்களுடைய கடமைகளை செய்தீங்க அப்படின்னாலே இந்த கும்பராசி என்பர்கள் பெரிய பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 6, 7 இந்த இரண்டு இடங்களையும் அந்த செவ்வாய் பார்வையிடுறதுனால அந்த களத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில அதிருப்தியான ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா ராசியின் மீது ராகு பயணிச்சிட்டு இருக்கிறாரு. செவ்வாயினுடைய பார்வை உச்ச பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் விளறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு அவங்க மூலமாக சில அதிருப்தியின்மை, அடுத்து பாத்தீங்கன்னா உங்க சொல் பேச்சு கேளாமல் அவங்க நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்களை அவங்க வெளியிடத்துல செய்யக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாத்தையுமே அந்த செவ்வாயினுடைய உச்சநிலை உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த இடத்துல எப்படி இருக்கணும், அந்த களத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பெரிய அளவுக்கு தலையில பெரிய அளவுக்கு பாரங்களை சுமக்க கூடாது. ஐயோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நீங்க அதை நினைக்காம ரொம்ப ரிலாக்ஸா இருந்தீங்க, எதையும் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. இது தற்காலிக சூழ்நிலை தான். ஏதாவது ஒரு தீமைகள் இருக்கு
இருக்கு அப்படின்னாலே அந்த இடத்துல தற்காலிக சூழ்நிலை அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம நெகட்டிவா சொல்றோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மாத்திரம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம நெகட்டிவா சொல்லிட்டாங்கன்னு அப்படின்னு இல்லாம இது ஒரு தற்காலிக சூழ்நிலை மட்டும்தான். இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க மனசுல வாங்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வாங்கின கடன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களுக்கு உங்க கூடயே டிராவல் ஆனாதான் அந்த கடன்னால சில மன ரீதியான சில பிரச்சனைகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். யாரை நம்பி நீங்க கடன் வாங்குறீங்களோ அவங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான தொந்தரவை கொடுப்பாங்க. இவங்க தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானே, நம்ம அவங்க கிட்ட கடன் வாங்கினா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்லாம் நினைக்க கூடாது. நீங்க ஒன்ஸ் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு நண்பராக இருந்தாலும் கூட எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படி நமக்கு ஒரு காதலியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவியாக மாறுறாங்களோ அதே மாதிரிதான் ஒரு நண்பனாகவோ ஒரு உறவுகளாகவோ இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஆஃப்டர் அந்த கடனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே எதிரியா மாறிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்களுக்கு மிக அருமையாக நடக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால கடன் வாங்குறதுலாம் ரொம்ப பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது. இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். அது உங்களுடைய வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருமானத்துல கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்து சில வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு உறவுகள்னால சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள்னால உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். உள்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு சில தேவையில்லாத தொந்தரவுகள் தான் வரும். அடுத்து திரைமறைவாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.